இந்த நாட்களில் நம்ம ஆராதனை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனையினால் என்னென்ன நன்மைகள் பட்டிருக்கோம், யார் யாரெல்லாம் ஆராதனை பண்ணி என்னென்ன ஆசீர்வாதங்களை பற்றாங்க, எப்படி ஆராதனை பண்ணோன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். எனக்கும் ஆராதனை பற்றி என்ன பேசுகிறது, என்ன தியானிக்கலாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஆராதனைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துடுச்சு. நான் உண்மையிலே இதை ஆராதனை என்ன அப்படின்னு பைபிள் பிரகாரத்தில் ஆராதனைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உண்மையிலே ஆராதனை பண்ணுறதுக்கு பைபிளில் கடவுளை, அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவதற்கு என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஆராதனை பண்ணுறதுக்கு, அதாவது ஆண்டவரையும் இயேசு கிறிஸ்துவையும் தூய ஆவியானவரையும் மகிமைப்படுத்துறதுக்கு என்ன வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஓசேனா. இந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதை பார்க்கும்போது ஒன்றொன்றுக்கும் என்ன அர்த்தம் அப்படி யோசித்தோன்னா, ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம் அப்படின்னா என்னென்னா, நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது, கரெக்டுங்களா? இவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும், நண்பர்கள் மூலமாக கிடைக்கும், உறவுகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் அனுமதிக்கிறது யார்? கடவுள். இதை கடவுள் நமக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு மனதார நன்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைக்கு பேர் தான் ஸ்தோத்திரம். இது எல்லாமே கடவுளால் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கு பேர் தான் ஸ்தோத்திரம். ஓசனானா என்ன? ஓசனா அப்படின்னும் போது அருள் வேண்டி இறைவன்கிட்ட வணக்கம் செலுத்து, மரியாதை செலுத்துது, அது பேர் தான் ஓசனா. அதாவது இங்கிலீஷில் அது ஓசனா அப்படின்னு மீனிங் பார்க்கும்போது பிளஸ்ட் இஸ் ஹி ஹூ கம்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓசனா மீனிங் கடவுள் பெயரை அருள் வேண்டி, கிருபை வேண்டி அவர்கிட்ட வரும்போது, அவர் நாமத்தில் வரும்போது ஆசீர்வாதம் பெற்றுக்கிறோம் பார்த்தீங்களா, அது வேண்டின்னு வரும்ல, அது பேர் தான் ஓசனா. அதுக்கப்புறம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பார்த்திங்கன்னா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு, ஏன் அந்த ஹல்லேலூயாக்கு அப்படின்னா, திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுங்களேன். இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஆமேன். அல்லேலூயா யார் சொல்லிட்டு இருக்கா? பரலோகத்தில் திரளான ஜனங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 24 மணி அல்லேலூயான்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. பரலோகத்தில் யார் இருக்கா? பரலோகத்தில் பரிசுத்தவர்கள் இருப்பாங்க, தேவ தூதர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண 24 மணி நேரமும் ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்காங்க. என்ன வார்த்தை? அல்லேலூயான்ட்டு. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்குன்னா, திருப்பாடல் 91:14 பாருங்களேன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். ஆமென். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் பாதுகாப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். அவர் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என்னது? அவர் நாமத்தை அறிந்து, அவரை நாமத்தை அறிந்து துதிக்கும் போது என்ன வைப்பாரா? நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்போமா. நம்ம வார்த்தைகளே தெரியாமல், மீனிங்கே தெரியாமல் ஏதோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறத விட அர்த்தம் புரிஞ்சுட்டு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது என்ன வைக்கலாம்? உயர்ந்த இடத்துல நம்மளை வைக்கிறாராம். அப்படி பார்க்கும்போது இந்த ஹல்லேலூயா அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கிரேக்க மொழியெலாம் பார்த்திங்கன்னா பிரித்து எழுதுகிற ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் சேர்த்து தான் அது கிரேக்க மொழியில் வச்சுருப்பாங்களாம். அப்போது பைபிள் உங்களுக்கே தெரியும், எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதிகமான லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் தான். இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மொழியிலுக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ் இங்கிலீஷில் இருக்கும், தமிழில் இயேசுன்னு இருக்கும், பேதுரு, யாக்கோபு, ஜேக்கப், பீட்டர், ஒன்றுத்துக்கும் ஒரு அந்த இடத்துல மாதிரி இருக்கும். ஆனால் அல்லேலூயா என்ற வார்த்தை மாத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லா மொழியிலும் அல்லேலூயா தான். இங்கிலீஷ்லேயும் அல்லேலூயா தான், கிரேக்க மொழியிலையும் அல்லேலூயா தான், தமிழ்லையும் அல்லேலூயா தான். அப்போது அந்த அல்லேலூயா என்ன வார்த்தை? அல்லேலூயா யார் சொல்லிட்டு இருக்கா? சாதாரண மனிதர்கள் இல்லை, தேவ தூதர்கள் 24 மணி நேரம் உரத்த குரலில் அவரை துதிச்சு கொண்டிருக்கிறாங்களாம். அல்லேலூயா என்றால் என்ன? அல்லேலூயாவுக்கு அர்த்தம் இதுதான் பைபிளில் போட்டிருக்குங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை. கிரேக்க மொழி நான் சொன்னல பிரித்து எழுதணும், ஹல் லே லூயா. அதை நம்ம பிரித்தோன்னா ஹல் ப்ளஸ் ஏல் ப்ளஸ் லூ ப்ளஸ் யா, இப்படி தான் நம்ம பார்த்து போட்டிருக்காங்க. ஹல் அப்படின்ற வார்த்தைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா
சர்வ வல்லமையுள்ளவர். அல்லுனா என்ன அர்த்தம்னா சர்வ வல்லமையுள்ளவர். அளவில முடியாத, எண்ணிலடங்காத, அறிய முடியாத, நமக்கு அறிவுக்கு புத்திக்கு தெரியாத வல்லமையுள்ள தேவன் யாரு? சர்வ வல்லமையுள்ளவர் சொல்கிறோம். இதை பைபிளில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? தொடக்க நூலில் ஆபிரகாமை வந்து கடவுள் பார்க்கும்போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு நீ பணிந்து நட அப்படி சொல்கிறாரா? அல்லுக்கு அர்த்தம் என்னன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். இது யாரை குறிக்கிறது? பிதாவை குறிக்கிறது. அடுத்தது ஏல்ன்றது என்னன்னா காட், தேவனுடைய நாமத்தை குறிக்குது. நம்ம ஒன்று இப்போ கூட பாடணும், இயேசுவின் நாமம் இனிமையான நாமம், இனிதான நாமம், பாவத்தை போக்குகின்ற நாமம். அப்போது தேவனுக்கு ஒரு நாமம் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாமம் இருக்குது. என்ன? ஏலோகீம், ஏல் வருதுங்களா? ஏல் ஷடாய், பெத்தேல் தேவனுடைய நாமம். ஏலோகினா நம்முடைய தேவன், ஏலோகானா உன்னுடைய தேவன். நம்ம வார்த்தைகள் அப்படியே வாயில் வந்து சொல்லாமல் அர்த்தத்தை புரிஞ்சு சொன்னோன்னு வைங்களேன். என்ன சொல்கிறார் திருப்பாடல்ல? அர்த்தத்தை புரிஞ்சு சொன்னால் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்றாரு. ஏலோகீம் எங்கும் நிறைந்தவர், எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர். ஏல் அப்படின்றது நாமத்தை குறிக்குது, தேவனுடைய நாமத்தை குறிக்கிறது. அடுத்தது வந்து லாவ், அது வந்து என்ன குறிக்குதுன்னா க்ளோரி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா க்ளோரினா மகிமைப்படுத்துது, மகிமை. அடுத்தது யான்றது யாவேல், யாவே யாருன்னா அதோடைய அர்த்தத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கர்த்தர் அப்படி வருது. கர்த்தர் யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர்னா மீட்பர். யாரை நம்ம குறிக்கிறோம்? இயேசுவை குறிக்கிறோம். இதில் பிதாவை குறிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற ஆவியானவரை குறிக்கிறோம், தேவனுடைய நாமத்தை குறிக்கிறது, கடைசியில் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. 3 பேரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் அப்படின்ற சிம்பிளாக இல்லாமல் இது எல்லாமே இருக்குது நம்மளை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் நம்ம மகிமைப்படுத்திடுவோம்? 3 பேர், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி. இதுதான் வார்த்தை அல்லேலூயா. இப்படி எனக்கு அல்லேலூயா தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ மெயினானது வரேன். ஆராதனைனா என்ன? ஆராதனைக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஓசனா சொல்கிறோம். இதுக்கு அர்த்தங்கள் என்னென்னா தெரிஞ்சுட்டு, ஆராதனைனா என்ன? ஆராதனை அப்படின்னா வர்ஷிப், இங்கிலீஷில் வர்ஷிப், அடோரேஷன். அதாவது என்னென்னா மரியாதை செலுத்துதல், அப்புறமா வணங்குதல் அப்படின்னு இருக்கும். ஆராதனை நம்ம மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா வழிபடுதல் போட்டிருக்கோம், அதில் வந்து ஆராதனை இருக்கும். பழைய ஏற்பாட்டில் 82 முறை வந்து ஆராதனைன்னு சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் 27 முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே ஆராதனையை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வர்ஷிப். இந்த வர்ஷிப்ன்ற வேர்டு பார்த்தீங்கன்னா 188 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு சென்டென்ஸில். தொடக்க நூல் 24:52. ஆபிரகாமின் வேலைக்காரர் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார். ஆமென். இந்த பைபிளில் ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. திருப்பாடல் 95:6. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அதாவது ஆராதனை என்பது தேவனுக்கு முன்பாக நாம் நம்ம தாழ்த்து பணிந்து பயபக்தியோட மரியாதை செலுத்துவது தான் ஆராதனை. இப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? இப்போது நான் கேட்குறேன், இப்போ எப்படி ஆராதனை பண்ணணும், இப்படி பண்ணணும்னு கேட்டோம். ஆராதனை என்றால் என்ன? இப்போ நான் திருப்பியும் எல்லாத்தையும் கேட்டு வரேன். ஆராதனைனா என்ன? ஆண்டவர் விருப்பப்படுற ஆராதனை எது? ஆண்டவர் ஆசைப்படுற ஆராதனை என்ன? பைபிளில் ஆராதனை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, வர்ஷிப்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ், அடோர், ஒரு சம்திங் மேலே அட்மயர் பண்ணுறது பேர் தான் வர்ஷிப். நெட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அதுதான் ஆராதனை. ஆராதனைன்றதுனா வர்ஷிப், வர்ஷிப்ன்றதுனா லவ். என்னுடைய அன்பை நான் காட்டுறேன். எப்படி காட்டுறேன்? அது அப்படியே அட்மயர் பண்ணுறேன் ஆண்டவரை, அப்படி பண்ணுறேன், அதுதான் ஆராதனை. எத்தனை பேர் வாயை திறக்கிறோம்? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்கிறோம்? எத்தனை பேர் முழங்கால் பண்ணுறோம்? எத்தனை பேர் மரியாதை கொடுக்குறோம்? ஒருத்தர் சொல்லிட்டு வருது பேர் அன்பா? ஒருத்தர் சொல்லிட்டு வந்தது பேர் மரியாதையா? இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், ஒரு கீழே ஒருத்தவங்களுடைய பேனா உங்கள் பொண்ணுடைய குழந்தையோடைய பேனா கீழே விழுந்துச்சு, பக்கத்தில் இருக்கவங்க எடுத்து கையில் கொடுக்குறாங்க. உங்கள் குழந்தை அப்படியே கண்டுக்காமல் போனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவருக்கு தேங்க்ஸ் சொல்லு, உன் பேனாவை தேடி வந்து எத்தனை வந்து கொடுத்தாருல, தேங்க்ஸ் சொல்லு சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லி கொடுக்கறது பேர் அன்பா? தானாக வருது அன்பா? தானாக வருது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். எப்படி இந்த அன்பு எல்லாத்தையும் மறந்துடுச்சு,
கசப்பை மறந்துச்சு, வேதனையை மறந்துச்சு, துன்பத்தை மறந்துச்சு, நான் என்ற எண்ணத்தை மறந்துடுச்சு. எனக்கு அன்பு வந்தவுடனே எல்லாத்தையும் மறந்துடுச்சு. ஆண்டவரும் இதை தான் எதிர்பார்க்குறார். நம்ம ஆராதனை செய்ய வரும்பொழுது எல்லாத்தையும் விட்டுறணும். நம்மளுடைய கணவரை பற்றி கவலை, தன் மனைவியை குறித்து கவலை, தன் பிள்ளைகளை குறித்து கவலை, கடனை குறித்து கவலை, நோயை குறித்து கவலை, பாரம், எதிர்காலத்தை குறித்து கவலை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னை வந்து நேசி, என்னை வந்து அன்பு காட்டு. அந்த அன்புன்ற வார்த்தை பேர் தான் ஆராதனை. எப்படின்னா முழு உள்ளத்தோடு நான் உன்னை ஆராதிக்கிறேன்ப்பா, வெறும் ஆராதிக்கல, முழு உள்ளத்தோடு நான் ஆராதிக்கிறேன், தூய்மையான உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பைபிள் பிரகாரத்தில் ஆராதனை எப்படி எதிர்பார்க்கிறார்? ரோமையர் 12:1 2 பைபிள்லையும் சத்தமாக படிங்க. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன், கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள், இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். என்ன சொல்றாரு? புத்தியுள்ள ஆராதனை என்னது? நம்மளுடைய சரீரத்தை அவருக்கு கொடுக்கறது, பலியாக கொடுக்கணும். ஒவ்வொரு முறை ஆராதனை நம்ம சொல்லும் போது என்ன சொல்கிறோம்? நான் என்னையே உங்ககிட்ட கொடுக்குறேன்ப்பா, நான் முழுவதும் நான் உண்மையே நம்புகிறேன்ப்பா, என்னுடைய சரீரத்தை, என் உள்ளத்தை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படி நம்ம அறிக்கையிடுறோமே அந்த பலிபீடத்தில், அதுதான் ஆராதனை. உண்மையான ஆராதனை வெறும் வார்த்தையில், வெறும் இந்த டான்ஸில், இந்த பாட்டில், இதில் இல்லை. நம்மளுடைய உள்ளத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாது. நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவுக்காக நம்ம வாழ்வை ஒப்பு கொடுக்கோமா? நம்மளுடைய நாக்கை, நம்மளுடைய கண்களை, நம்மளுடைய காதுகளை, நம்மளுடைய கைகளை அவருடைய நாமத்துக்காக, அவர் ஆராதனையை படுத்துக்கு நம்மளே ஒப்பு கொடுப்போமா? பலிபீடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்குறோமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஆராதனை. பைபிளில் ஆண்டவர் எதிர்பார்க்குற உண்மையான ஆராதனை இதுதான். நானும் கற்றுக்கிட்டேன். இதை பார்க்கும்போது இப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ துதிக்கணும், சத்து முழங்காலில் இப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை, அவர் எதிர்பார்க்க இதுவும் முக்கியம். துதிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். நம்மளை கீழே தள்ள நினைக்கிற எல்லா விதமான அழகையை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்குற ஆராதனை என்ன? நம்மளை எதிர்பார்க்குறார். நம்மளுடைய வாழ்வை, நம்மளுடைய சரீரத்தை எதிர்பார்க்குற ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் உண்மையான ஆராதனை எது என்பதை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்துருக்கிறப்பா. இனி வரும் நாட்களில் வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் புரிந்து உண்மையாய் உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக மன்றாடுகிறோம். இவை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.